ராசியில் கனமழை காரணமாக அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. இந்நிலையில் குற்றாலம் அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அருவிகளில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஐந்தருவி பழைய குற்றாலத்தில் 5வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரஞ்சித். இப்ப குற்றாலம் பிரதான அருவியில் குளிக்க 8வது நாளா தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடை இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக, அதாவது தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு தண்ணீர் வரத்தானது தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் அருவிகளில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ள நிலையில் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றால அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் பகுதிக்கு வருகை தந்து அருவிகளில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடனே திரும்பி வருகின்றனர். குறிப்பாக இன்று சனிக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் பகுதிக்கு வருகை தந்துள்ள நிலையில் தற்போது விதிக்கப்பட்டுள்ள தடையால் குற்றால அருவிகளில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடனே திரும்பி சென்று வருகின்றனர். இருந்தபோது மலைப்பகுதிகளில் மழையானது தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக அருவிகளில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருவதால் இன்றுடன் குற்றாலம் மெயின் அருவியில் 8வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐந்தருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் 5வது நாளாக குளிக்க தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மழையானது மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக தற்போது இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மழை குறைந்து அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்தவுடன் சுற்றுலா பயணிகள் குளிக்க உடனடியாக அனுமதி வழங்கப்படும் எனவும் போலீசார் தரப்பிலும் மாவட்ட நிர்வாகம் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ரஞ்சித்.